திருப்புகழ் 545. பேரை நகர். பெரும்பேறு என்று இக்காலத்தில் வழங்கப்படும் பேரை நகர் செங்கற்பட்டு மாவட்டத்தில் அச்சிறுபாக்கம் என்ற ஊருக்கு அடுத்த தொழுப்பேடு என்னும் புகைவண்டி நிலையத்துக்கு அருகில் உள்ளது. சிறிய மலை மீது கோயில் உள்ளது. சிறிய குன்று. நீலமயில் சேரும் அந்தி மாலை நிகராகி அந்தகார மிகவே நிறைந்த குழலாலும் நீடும் அதிரேக இன்பமாகிய சலாப சந்திர நேர் தரு முகாரவிந்தம் அதனாலும் ஆளின் நிகரான உந்தியாலும் மடவார்கள் தங்கள் ஆசை வலை வீசு கெண்டை விழியாலும் ஆடிய கடாம் இசைந்த வார் முலைகளாலும் அந்த நாகி மயல் நான் உழன்று திரிவேனோ. கோல உருவா எழுந்து பார் அதனையே இடந்து கூவிடும் முராரி விண்டு திருமார்பன் கூடம் உரை நீடு செம்பொன் மா மதலை ஊடு எழுந்த கோப அரி நாரசிங்கன் மருகோனே. பீலிமயில் மீது உறைந்து சூரர் தமையே ஜெயம் கொள் பேர் பெரிய வேல் கொள் செங்கை முருகோனே. பேடை மட ஓதிமங்கள் கூடி விளையாடுகின்ற பேரை நகர் வாழ வந்த பெருமாளே. பேடை மட ஓதிமங்கள் கூடி விளையாடுகின்ற பேரை நகர் வாழ வந்த பெருமாளே. கோல உருவாய் எழுந்து பார் அதனையே இடந்து கூவிடு முராரி விண்டு திருமார்வன் கூடம் உரை நீடு செம்பொன் மா மதலை ஊடு எழுந்த கோப ஹரி நார சிங்கன் மருகோனே. அழகிய பன்றி வடிவு கொண்டு பூமியை தோண்டி சென்று பூமியை மீட்டு கொண்டு வந்தவனும் முரண் என்ற அசுரனை வென்றவனுமான விஷ்ணுவும் திருமகளை மார்பில் கொண்டவனும் மாளிகையில் அமைந்திருந்த பெரிய செம்பொன்னால் ஆன உயர்ந்த தூணினின்று தோன்றியவனுமான சினமிக்க நரசிம்ம மூர்த்தியினுடைய மருமகனே. தோகை உடைய மயிலில் மேல் ஏறி சூரரை வெற்றி கொள்ளும் புகழ்மிக்க பெரிய வேலை கொள்ளும் சிவந்த கையுடைய முருகனே. இளமை வாய்ந்த பெண் அன்னங்கள் ஒன்று சேர்ந்து விளையாடுகின்ற பேரை நகர் வாழ தோன்றி அருளிய பெருமாளே. நீலமயில் கூடி விளையாடும் மாலை பொழுதுக்கு ஒப்பாகி பெரிய கரிய இருள் மிகவும் நிறைந்த கூந்தலாலும் நீடித்த மிக்க இன்பம் தரும் இனிய வார்த்தைகளாலும் சந்திரனுக்கு ஒப்பான முகத்தாமரையாலும் ஆல இலைக்கு ஒப்பான வயிற்றாலும் பெண்கள் வலை வீசும் கெண்டை மீன் போன்ற விழிகளாலும் கடைந்தெடுத்த குடம் போன்ற கச்சணிந்த கொங்கையாலும் அறிவு மயங்கியவனாகி காம மயக்கத்தில் நான் கலங்கித் திரிவேனோ. அஞ்ஞனம் நான் கலங்கித் திரியாமல் மாதர் வலையில் வீழாமல் என்னை தடுத்து அருள் செய்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டியவாறு